Good morning students. Welcome to all. Standard 6th subject English Unit 1. Today we will discuss about the mind map Owlie. The story is about an owl named Owlie who is rescued by Poyle and her mother. இந்த ஸ்டோரியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அவுல் அப்படின்னா ஆந்தை. அதை பற்றி அதை நேம் என்னென்னு அதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அவுலி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. யார் அப்படின்னா பாயல் அண்ட் ஹர் மதர். பாயல்ஸ் மதர் இஸ் எ வெரி ஜெனரஸ் பர்சன். சி ஆல்வேஸ் நர்சிங் இன்ஜூர்டு கால்ஸ் பேபி பேர்ட்ஸ் எக்ஸெட்ரா. பாயலோட அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எல்லா பேர்ட்ஸையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது இன்ஜூர்டு காயம்பட்ட பேர்ட்ஸு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா வளர்ப்பாங்களாம் வீட்டில். பேர்ட்ஸ் ஏதாவது ரோட்டில் போகும்போது அடிபட்டு கிடந்துச்சு அப்படின்னாலும் எல்லாருமே யார் வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னாக்கா பாயல் வீட்டில் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். இது அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப கேர் பண்ணி அதை நல்லா வளர்ப்பாங்களாம். Owlet was brought to Poyle's mother by an நெய்பர். அதே மாதிரி தான் இந்த அவுல் அதாவது அவுலட்டும் என்ன ஆகுதுன்னு அப்படின்னாக்க யாரோ ஒரு நெய்பர் மூலமாக யார் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இந்த பாயலோட மதர்கிட்ட யாரோ ஒரு நெய்பர்ஸ் என்ன பண்ணாங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாயலோட அம்மாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வளர்க்க ஆரம்பித்தாங்க. தே கேவ் மிஸ்டு மீட் டு த அவுலட். இந்த அவுளி என்னதான் இருக்கும், சின்னதாக தானே இருக்கும். ஸோ அதுக்கு சாப்பாடை என்ன பண்ணாங்கன்னா நல்லா சாஃப்டாக்கி அதுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. டெய்லி சாப்பாடெலாம் கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த அவுலட் ஹேட் க்ரோன். ரொம்ப அவுலட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா வளர்ந்துருச்சு. இப்போது பாயல் ஹோம் என்னென்னு பார்த்தோம், ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா அவங்க வெஜிடேரியன் தான். ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அவுலட்காக என்னன்னா நான்வெஜ்லாம் வாங்கி அதை நல்லா சாஃப்டாக்கி என்ன பண்ணாங்க இது கொடுத்தாங்க. இப்போ இந்த அவுலட் ஹேட் க்ரோன். இது இப்போ என்ன ஆயிடுச்சு, பெருசாக வளர்ந்துருச்சு. பாயல் டுக் ஓவர் த ஜாப் ஆஃப் லுக்கிங் ஆஃப்டர் த அவுல். இப்போ பாயல் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா அவுலட்டை அவள் டேக் கேர் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் யார் இப்போ அதை டேக் கேர் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ஜாபாக பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா பாயல் தான் என்ன பண்ணுறா இந்த அவுலட்டை பார்த்துட்ருக்கா. அதுக்கு சாப்பாடு வைக்கிறது, தண்ணி கொடுக்குறது, இந்த வேலையெல்லாம் யார் பார்த்துட்ருக்கா அப்படின்னா பாயல் பார்த்துக்கிட்டு இருக்கா. இன் ஆர்டர் டு மேக் த அவுல் லேர்ன் டு ஃப்ளை. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா அது பெருசாகிடுச்சு அவுலட். ஸோ அதுக்கு என்ன பண்ண கொடுக்கணும் அப்படின்னாக்கா லேர்ன் டு ஃப்ளை, பறக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சி வாஸ் கெப்ட் இன் த லைப்ரரி வித் த கேஜ் ஓப்பன் அண்ட் ஆல் அதர் டோர்ஸ் க்ளோஸ்டு. ஸோ என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த கேஜை எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கிறா, லைப்ரரியில் வச்சுட்டு அந்த கேஜோட டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டா. ஆனால் அந்த லைப்ரரி இருக்கக்கூடிய அந்த ரூமை என்ன பண்ணி வச்சுருக்கா அப்படின்னாக்கா அந்த டோர்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கா. ஏன்னா அதுக்குள்ளே பறந்து அது என்ன பண்ணிக்கணும், லேர்ன் டு ஃப்ளை, பறக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இப்படி போயிட்டு இருந்தப்போ பட் ஒன் டே சி வாஸ் நாட் டு பி ஃபவுண்ட் இன் த லைப்ரரி. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா அவள் போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தோம் அப்படின்னம்னா அவுலட்டை என்ன பண்ணல, காணலை. அந்த லைப்ரரியில் பார்க்குறா, காணோம். ஆஃப்டர் அலாங் த டைம் ஆஃப் கிரேவிங் ஓவர் த மிஸ்ஸிங் அவுல் சி நோட்டீஸ்ட் எ க்யூரியோ. ஸோ என்ன நினச்சிட்டா, அவுலட் மிஸ் பண்ணிட்டோம், போயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ணுறான்னா சி நோட்டீஸ்ட் எ க்யூரியோ. ஸோ அப்போ அங்கே செல்ஃப் இருக்குது, க்யூரியோனா அந்த செல்ஃபை என்ன பண்ணுறா, நோட் பண்ணி பார்க்குறா. அங்கே ஏதோ ஒரு பொருள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறா அப்படின்னா பார்க்குறா. சடன்லி த க்யூரியோ ஓப்பன்ட் இட்ஸ் ஐஸ். த அவுல் வாஸ் pretending டு பி எ க்யூரியோ. சி excitedly shouted the owl has returned back. ஸோ சடனாக அந்த க்யூரியோ அந்த உருண்டையாக இருந்தது என்ன ஆகுது அப்படின்னா லைட்டாக என்ன பண்ணுது, கண்ணை ஓப்பன் பண்ணுது. அது என்னதுன்னா அந்த அவுல் வாஸ் pretending டு பி க்யூரியோ. அது என்ன பண்ணியிருக்கு, pretending நடிச்சிருக்கு, ஆக்ஷன் பண்ணியிருக்கு, அது பாட்டுக்கும் இருந்திருக்கு பேசாமல். ஸோ அதை பார்த்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த அவுலட் கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணுது. ஓப்பன் பண்ணோடனே என்ன சி எக்ஸாக்ட்லி shouted the owl has returned back. ஸோ ரொம்ப சத்தம் போட்டு சொல்கிறா, எக்ஸைட்டட்லி ரொம்ப சத்தமாக என்ன சொல்கிறா, மறுபடியும் என்ன வந்துருச்சு, நம்ம அவுல் திரும்ப ரிட்டர்ன் பேக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இப்போ இதில் உள்ள மைண்ட் மேப் பார்த்தோம்னா சிஃபைல் to Poyle's house, white
காட்டன். சாஃப்லி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாயலோட வீட்டுக்கு ஒரு ஒயிட் கலர் காட்டன் பாக்ஸ், அதாவது இந்த காட்டன் பாக்ஸில் வச்சு அவளியை வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஹோம் ஃபார் அபேண்டட் பேர்ட்ஸ் அனிமல்ஸ். இவங்க வீட்டில் என்னென்னா அபேண்டட் பேர்ட்ஸ், அதாவது அடிபட்ட அனிமல்ஸ், இந்த மாதிரி பேர்ட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கொண்டு வந்து வளர்ப்பாங்க. ஸோ அதனால் இவங்க வீட்டில் சாஃப்லி வந்து என்ன பண்ணாங்க, கொண்டு வந்து கொடுத்தாங்க. பாயல்ஸ் மதர் பிக் த பேர்ட் அப் நேம் இட் அஸ் அவுலி. ஸோ அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த பாயலோட மதர் வாங்கி வளர்த்தாங்க. ஸோ அதுக்கு என்ன நேம் வச்சாங்க அப்படின்னாக்கா அவுலி அப்படின்னு சொல்லி நேம் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா பாயல் ஹவுஸ் வெஜிடேரியன். ஆனால் பாயலோட வீட்டில் எல்லோரும் என்னென்னு பார்த்தோம்னா வெஜிடேரியன். மீட் ஃபார் அவுலி மீட் சாஃப்டன். ஸோ ஆனால் இது என்ன பண்ணும், நான்வெஜ் சாப்பிடும் அவுலி. ஸோ அதுக்காக சாஃப்டாக்கி அந்த நான்வெஜ் வாங்கி என்ன பண்ணாங்க இதுக்கு கொடுத்தாங்க. இப்போ அவுலி ஃபெல் அண்ட் பாயல் ஃபெல்ட் சேட் ஓப்பன் ஐ லேட்டர் pretended to be dead to avoid danger. ஸோ சாப்பாடை கொடுத்துட்டு இருக்கும்போதே என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த அவுலி வந்து இறந்து போன மாதிரியே அப்படியே இருந்துருச்சு. ஸோ அது வந்து என்னதுன்னா pretended ஆக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இவளும் என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா இறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு டைம் சாப்பாடு கொடுக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அது கண்ணை வந்து என்ன பண்ணியிருக்கு, ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஏதாவது டேஞ்சர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி இறந்து போன மாதிரி நடிக்கும் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் அவள் வந்து தெரிஞ்சுக்கிட்டா. ஃபஸ்ட் டைம் அவள் சாப்பாடு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணான். லவ் பிட்வீன் பாயல் அண்ட் அவுலி. அதுக்கப்புறம் என்னென்னா பாயலுக்கும் அந்த அவுலியும் என்னது ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப அன்பாக இருந்தா அதுக்கிட்ட. அவுலி ஷிஃப்டட் டு லைப்ரரி டோர்ஸ் நெவர் ஓப்பன்ட் கேஜ்டு தாட் டு ஃப்ளை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த அவுலி வந்து வளர்ந்து பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்படின்னாக்கா இதை கேஜை வந்து எங்கே மாற்றுறா அப்படின்னாக்கா லைப்ரரிக்கு மாற்றுறா. ஏன் அப்படின்னாக்கா அது வந்து பறக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கேஜோட டோரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த லைப்ரரியோட டோரை என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா. ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணட்டும், பறந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு. அவுலி மிஸ்ஸிங் பாயல் சர்ச்டு அண்ட் த செட் டியர்ஸ். ஸோ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அவுலி வந்து மிஸ் ஆகிடுச்சு, காணாமல் போச்சு. ஸோ அவள் எங்கும் தேடி பார்க்குறா. ஸோ ரொம்ப அழுகிறா காணாமே அப்படின்னு சொல்லிட்டு. அன்யூஷுவல் ஆக்ஷன் ஆன் புக் செல்ஃப். ஸோ அந்த நேரத்தில் யதார்த்தமாக புக்கில் செல்ஃபை வந்து பார்க்கும்போது அவுலி ஃபவுண்ட். அங்கே யார் இருக்கிறா அப்படின்னாக்கா அவுலி இருக்குது. ரொம்ப பாயலுக்கு வந்து என்ன இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா அவுலியை பார்த்தோன்னே. ஸோ அது வந்து என்னென்னா புக்கில் வந்து என்ன பண்ணிக்கிச்சுனாக்கா செல்ஃபில் போய் உட்காந்துக்கிடுச்சு. ஸோ எங்கே தேடி பார்க்கும்போது பறந்து போயிடுச்சேன்னு நினச்சா. ஸோ அதுக்கிட்ட போய் பார்க்கணும், ஏதோ க்யூரியோ ஒரு பொருள் மாதிரி இருக்கேன்னு பார்க்கணும்னா பொம்மைன்னு நினச்சி பார்ப்பா. ஸோ அது வந்து லைட்டாக அது கண்ணை வந்து என்ன பண்ணும், ஓப்பன் பண்ணும். ஸோ அப்போ வந்து அவுலி ஹேஸ் பேக், திரும்ப வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது சப்ளிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த அவுலிங்கிற சப்ளிமெண்ட்ரிக்கு நம்ம மைண்ட் மேப் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.